அது மாதிரி வாசன் ஐயா கட்சியும் அருமையான நிர்வாகிகள் தொண்டர்கள் நமது நண்பர்களாக இருக்காங்க. அது மாதிரி பாமகவை சேர்ந்தவர்களும் நமது பகுதியில் அருமையான நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்களாக இருக்காங்க. ஐஜேகாவாக இருக்கட்டும், எனது நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் இயக்கமும் நம்மளும் ஒன்றும் வேறல, 2 இயக்கமாக இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் 2 பேரும் ஒன்று தானே உங்களுக்கு தெரியும். அதனால தான் அவர் பையனே என்ன நீங்கள் நிற்கணும்னு சொல்லி பிரியமாக கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியும் நான் யாரையும் அபகரித்து நிற்கிறவல்ல, நீங்கள்லாம் ஆசையாக கூப்பிட்டாலும் யோசிச்சேன். அவரை இன்னைக்கு அம்மா பிறந்தநாள் கூட்டத்துக்கு நான் வந்துட்டு போகிறப்ப என்ன அவர் நீங்கள் தான் சார் இந்த முறை நிற்கணும்னு சொன்னதுனாலயோ அவங்க அப்பா அவர்கள் அதை ஆமோதித்து என்னை இன்முகத்தோடு வரவேற்றதுனால தான் நான் போய் திரு அண்ணாமலை அவர்களிடம் நான் தேனியில் நிற்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா கூட்டணி பேசுகிறப்ப அதுவரை நான் அந்த எண்ணத்திலே இல்லை. இன்றைக்கு சில பேர் சொல்லுவாங்க உங்க கட்சி பெரிய கட்சி, ஆனால் 2 சீட்டு தானே வாங்கியிருக்கீங்கன்னு. அது காரணம் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைது, நிறைய கட்சிகள் அதில் வரணும், சில கட்சிகளுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும், அதற்காக நாங்கள் விட்டு கொடுத்தோம் பல தொகுதிகளை. அது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். எங்களுக்கு எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாது, வெற்றி பெற வேண்டிய எண்ணம் தான் நமக்கு முக்கியம். இதுல எத்தனை தொகுதி யார் 40 தொகுதியிலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்றதாகவும் 40 தொகுதியில் டிடிவி தான் வேட்பாளர் என்ற எண்ணத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பணியாற்றும். அதான உண்மை. இங்க நான் நிற்கிற தொகுதின்னு இல்லை, எல்லா தொகுதியிலையும் நமது இயக்க நிர்வாகிகள் நமது கூட்டணியின் வெற்றிக்காக உழைப்பார்கள். மோடி ஐயா அவர்கள் மீண்டும் பிரதமராக வந்து தமிழ்நாட்டுக்கு பல நலத்திட்டங்களை வழங்குவதற்கும், இன்றைக்கு போதை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டிலே பரவவிட்டு வேடிக்கை பார்க்கின்ற திமுகவை முடிவு கட்டுவதற்கும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். எனக்கு முன்னாடி நமது திருமாரஞ்சி அவர்களின் தென்னிந்திய ஃபார்வர்ட் கிளாஸை சேர்ந்த நண்பர் அருமையாக பேசினார். அவர் பேர் என்ன, ராஜபாண்டியனா, ராஜேஷ். ஏன்னா அவர் இந்த ஊருக்காரர்ல இங்க வந்து நான் எப்பயோ இவர்களோடு இருந்து இங்க இந்த ஊருக்கு அம்மா அவர்கள் ஆட்சியில் செய்த திட்டங்கள் இன்று வரை நமது மக்கள் நினைவு கூறுவது உண்மையிலே எனக்கு மதிப்பாக பெருமையாக இருக்குது. அவங்க 14 வருஷம் ஆகுது, 7 வருஷமா வந்து போயிட்டு இருக்க, அது வேற. ஆனா நம்ம மீட்டிங் வருவேன் போயிடுவேன், செயல்வர் கூட்டத்துக்கு வருவேன் போயிடுவேன். என்ன முத்துசாமி என்ன கம்ப வரைக்கும் வாங்க அப்படி சில ஒரு முறை வந்திருக்கேன். நம்ம முன்ன உள்காட்டுக்குன்னு நான் போவே இல்லை, என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கடமலை கொண்டு மயிலெல்லாம். அதுக்காகவே நாளைக்கு டூர் போடுறேன். அதனாலதான் வந்த உடனே டூர் ஆரம்பிச்சேன். ஏன்னா திருச்சிக்கு போகணும், மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்மளை அழைத்தவர்கள் தொகுதிகள்லாம் செல்லணும். அதனால இப்போ ஒரு ரவுண்டு முடிச்சுட்டேன்னா கொஞ்சம் திருப்தியா இருப்பாங்க, நீங்கள்லாம் தேர்தல் பணிகளை பார்ப்பீங்க, மறுபடியும் வந்து இறங்கிடுவேன். இன்னொன்று சொல்றேன், நான் இல்லாதப்ப எனது துணைவி யாரும் வந்திருக்காங்க. முன்னெல்லாம் அவங்க ரொம்ப வர முடியாது, பொண்ணு இருந்ததுனால அது வீட்டில் இருக்குன்ட்டு. இப்போ அதுக்கு திருமணம் ஆகிட்டு நான் வர முடியாமல் போகின்ற இடங்களுக்கும் நான் இல்லாத நாட்களில் எனது துணைவியார் அவர்கள் உங்கள் அத்தனை பகுதிக்கும் வருவார்கள். ஏற்கனவே அவங்க 99-2004 நான் எம்பியா இருந்தப்ப நான் ஏதோ இடைத்தேர்தலுக்காக சாத்தான்குளத்தில் இருந்தாலோ இல்லை அறந்தாங்கியில் இருந்தாலோ இல்லை கடலூரில் இருந்தாலோ இல்லை குப்படி பூண்டியில் இருக்கிற நேரத்தில் வர முடியாது. அப்போ நான் இங்கே இந்த கோயில் குளம் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஃபோன் பண்ணுவாங்க, எம்பி கோயில் கட்டி முடிக்கணும் அப்படிம்பாங்க. சரி எல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி அப்போ சைதுகான் தான் மாவட்ட செயலாளர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லி வீட்டில் வர்றாங்க அழைச்சிட்டு போகாம எல்லா ஊருக்கும் போய் அந்த கோயிலுக்கு கேட்ட நிதியெல்லாம் கொடுப்பாங்க. அதுபோல் கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வருவாங்க, நான் போக முடியாத இடத்துக்கெல்லாம். அது நான் இப்போ வந்து ஓட்டு கேட்கறதுக்காக வருவாங்கங்கிற எண்ணத்தில் நான் பண்ணது கிடையாது. நான் வர முடியாத நேரத்தில், டெல்லியிலே இருக்கக்கூடிய நேரத்தில், குறிப்பாக இந்த கோயில் எம்பி ஃபண்டு மற்ற அரசு திட்டங்கள்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் கட்டுவாங்க, அன்பா கோயிலுக்கு வேணும், திருமணம் வச்சிருக்கேன், அது மாதிரி நம்ம கட்சியில் உள்ளவங்க, நம்ம மேலே பிரியமா உள்ளவங்க பொதுமக்கள் நம்மிடம் உரிமையாக அவங்க வீட்டில் ஒருத்தரை நினைச்சு கேட்கிற கோரிக்கைகளை அவங்கள வர சொல்லி கொடுக்க சொல்லுவேன்.
இன்றைக்கு இந்த தொகுதியிலேயே அவங்களையும் நல்லா தெரியும். அதனால அவங்களே வந்து சரி அவங்க கூச்சப்படுவாங்க, இருந்தாலும் நான் சொன்னேன், நான் இல்லாதப்ப நீ போயிட்டு வந்துருந்து சரி என்னோட வந்திருக்காங்க, உங்க ஊருக்கெல்லாம் வருவாங்க, எல்லா ஊருக்கும் வருவாங்க, 4 தொகுதிக்கு வருவாங்க, 6 தொகுதிக்கு வருவாங்க. இந்த உசிலம்பட்டியில பாதி பழைய எனக்கு தொகுதி தெரியும், சேடப்பட்டி யூனியன், மீதி பாதி நான் அடிக்கடி பழக்கப்பட்ட தொகுதி. சோழவந்தான் கட்சி ரீதியான கூட்டத்துக்கு நான் எப்பயே போயிருக்கேன். இப்ப அந்த தொகுதிக்கு நான் போறேன். இப்ப இன்னைக்கு செயல் வீரர் கூட்டம் நம்ம ஊர்ல முடிச்சுட்டு சாயங்காலம் நம்ம பெரியகுளத்திலேருந்து அப்படியே கிளம்பி வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம் அப்படிலாம் டூர் போய் இன்னைக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு நாளைக்கு காலம்பரை உசிலம்பட்டியில் செயல் வீரர் கூட்டம் வச்சிருக்கோம். அதுக்கு நாமினேஷன் 27 மத்தியானம் 2 to 3 பண்றோம். அதை முடிச்சுட்டு 28ஆம் தேதி அங்க போறேன் சோழவந்தான்ல செயல் வீரர் கூட்டம். அதுபோல 29 வரைக்கும் இங்க நம்ம மாவட்டத்தில் ஒரு சுத்திட்டு 30, 31 சோழவந்தான் தொகுதியில் 2 நாள் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்க போறேன்.